விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும், நடந்தக்கூடிய விஷயங்களையும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா அந்த வாரம் அப்படிங்கிற இருக்குங்க. ஏன்னா நீங்க நல்ல விஷயத்த எடுத்து சொல்லாம ஆப்போசிட்டா இருக்க நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அத கெட்ட விதமா புரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால பார்த்தா மற்றவர்கள் பார்த்தோன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்கள காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே மாரி மற்றவர்கள் பார்த்தோன்னா இந்த காலகட்டங்கள்ல ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ சுற்றி பழகக்கூடிய ஆட்கள்ல பார்த்தோன்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கு துரோகம் பண்றான். ஸோ இந்த மாரி விஷயங்கள் பார்த்தோன்னா, முடிஞ்ச அளவு பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த வாரத்துல பார்த்தப்ப நீங்க மனசளவுல பார்த்தோன்னா, காயப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது. மற்றபடி இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையில இருந்த ஒரு பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமா வர ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, யாரையுமே முழுசா நம்பாதீங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள பத்தி பின்னாடி தப்பா பேசலாம். இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள் பார்த்தா படிப்படியா குறைய ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபாலோ பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு அதிகப்படியா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. முக்கியமா கொழுப்பு நிறைந்த உணவுகள தவிர்த்துருங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு இந்த வாரத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தா, உங்க ஹெல்த்துக்கு அதிகப்படியா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க.